வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் புதுவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராகவும் 100வது உறுப்பினராகவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். 100வது உறுப்பினராக இணைந்தவருக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்வில் பேசியவர், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் சார்பில் நான் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழாவிலும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இந்த சிறப்பான தருணத்தில் கிளப்பின் 100வது உறுப்பினராக இணையும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய கௌரவம். இந்த அன்பையும் நம்பிக்கையும் வழங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மருத்துவர்கள் தினமும் கூட சமூக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது இணைய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். எனது குடும்பத்தில் என் தாயார் ஒரு தீவிரமான ரோட்டரியன். அதன் மூலம் சிறு வயதிலிருந்தே சமூக சேவையின் முக்கியத்துவத்தை அறிந்து வளர்ந்தேன். சமூக முன்னேற்றத்திற்காக ரோட்டரியுடன் இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் என்றார். நீர் மேலாண்மை இன்று மிக முக்கியமான தேவையாக உள்ளது. குறிப்பாக பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை, அதிக உப்புத்தன்மை மற்றும் அதனால் ஏற்படும் சிறுநீரக உடல்நல பிரச்சினைகள் கவலைக்குரியதாக உள்ளன. நிலத்தடி நீர் பாதுகாப்பும் நீர் வளங்களின் சரியான மேலாண்மையும் காலத்தின் கட்டாயமாகும். நிமல் ராகவன் அவர்களின் ஒத்துழைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றேன். ராமநாதபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் மற்றும் குளங்கள், 450 கிராமங்கள் மற்றும் 5 லட்சம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் நீர்நிலைகள் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொண்டுள்ளேன். ஆறுகள் மற்றும் நீர்வழிகளை மறைக்கும் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் நீர் வளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்கிறேன் என தெரிவித்தார். இன்று உலக நாடுகள் அறிவித்துள்ள 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கார்பன் குறைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுமையான திட்டங்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவுகின்றன. வளர்ச்சி என்பது கட்டடங்கள், சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் உருவாக்குவதே உண்மையான முன்னேற்றம். அரசியல், சமூகம் என அனைத்து துறைகளிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சிங்கப்பூர் இன்று உலகிற்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்கிறது. மக்கள் தொகை மற்றும் வளங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது புதுச்சேரியும் ஒரு முன்னேறி நகரமாக மாற்றுவது சாத்தியமற்ற ஒன்றல்ல. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் புதுச்சேரி ஒரு சிறந்த, சுத்தமான, நவீன நகரமாக மாற்ற முடியும். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜ் நகர் தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்பது எனது கனவு. குடிநீர் வசதிகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து மேலாண்மை, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. பெண்களுக்கு ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 1,00,000 வரை காப்பீடு பாதுகாப்பு வழங்கும் திட்டங்களும் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய மின்சக்தியை கொண்டு சென்று மின்சார செலவை குறைக்கும் திட்டங்களும் எதிர்கால நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து ஆளுநர் அவர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுவை மாநில வளர்ச்சியை தனியாக மேற்கொள்ள முடியாது, கூட்டு முயற்சியே சாத்தியம் எனவும் அதனால்தான் கூட்டணி சென்றதாகவும் முதல்வர் புதுவை மாநில வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து மேற்கொள்ள செயல்படுவதாக குறிப்பிட்டார். சுற்றுலா வளர்ச்சிக்காக ரோப்கார் போன்ற புதிய திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளன. ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது சமூக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து சமூக நலனுக்காக அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்தார். A very good evening to one and all present here. It's a great honor and privilege to be part of Rotary Puducherry District 2981. And it's a great honor and lucky normally that numbers don't match that easily. And to be part of 100th century person for this Rotary Club is a great honor. And I'd like to thank the founder and charter president, Rotarian Ram Kumar sir, to invite me for this Rotary Club and facilitate me. And Vice President Rotarian Dr. Nima Rani, Charter Secretary Rotarian Dr. Purnima, Charter Treasurer Rotarian Shankar Anand, Secretary Dr. Rajeshwari, Treasurer Rotarian Imitias, Executive Secretary Rotarian Christopher, and Executive Organizers. And I'd like to take this privilege and let you all know that my mother has been very active in Rotary
and she's one of the highest women who has contributed, has donated to Rotary International from India. And she's also very quite active, and she's whenever I see her, she's always wants to do some charity work, and that is one of the reason actually which also pulled me into Rotary. And I was also part of Roundtable, and due to time constraint, I was not able to go there, and due to political things. புதுவை தலைமை செயலகத்தில் அரசின் பொது நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சித்துறை செயலர் கேசவனுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்திப்பு. புதுவையில் தெருநாய் பிரச்சினைகளை கட்டுப்படுத்துதல், ரெயின்போ நகர் பூங்கா மேம்பாடு மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு ரெயின்போ நகர் பூங்காவில் விளையாட்டு உபகரணங்கள் அமைத்து தருதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்தார். இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அஜந்தா சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன், டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனை பார்த்து பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் அன்சாரி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் இந்தியன் காஃபி தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகக் குழு தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய மஸ்தூர் சங்கம் தொழிற்சங்கத்தை சேர்ந்த 9 உறுப்பினர்கள் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார்கள். பதவியேற்ற புதிய நிர்வாகக் குழு உறுப்பினர்களை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலன், கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டு புதிய நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலன் மற்றும் கூட்டுறவு சங்கத்தின் முன்னேற்றத்திற்காக புதிய நிர்வாகம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை உப்பளம் இந்திரா காந்தி அரசு விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சென்னை ராணுவ ஆள் சேர்ப்பு இயக்குநர் கர்னல் வாசிம் அகமது, காவல் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் தேர்வில் பங்கேற்பார்கள் என்பதால் பாதுகாப்பு, குடிநீர், வாகன நிறுத்தம், இலவச பேருந்து, உணவு, மொபைல் கழிப்பறை, ஆம்புலன்ஸ், மருத்துவ வசதி மற்றும் தூய்மை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஜூலை 30க்குள் ஏற்படுத்தி முடிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தேசிய மருத்துவ தினத்தை முன்னிட்டு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு கதர் ஆடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னாள் ஊராட்சித் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் உள்ளிட்டோருக்கு சால்வை அணிவித்து திருக்குறள் நூலும் வழங்கப்பட்டது. இதில் அரசு, மருத்துவ அதிகாரிகள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து விதிகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் போக்குவரத்து விதி மீறுபவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி கடந்த ஜூன் மாதத்தில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டியது, மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டியது, மது போதையில் வாகனம் ஓட்டுதல், அதிவேகமாக அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டியது, அதிக ஒலி எழுப்பும், ஏர் ஹாரன் பயன்படுத்துதல் உட்பட பல்வேறு போக்குவரத்து விதிகளை மீறிய 10,000க்கும் மேற்பட்ட 592 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். மேலும் சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்தகவலை போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்தார். பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி திருநள்ளாறில் உள்ள அமைச்சர் ராஜசேகரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 38 பயனாளிகள் மற்றும் 2ஆம், 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 17 பயனாளிகள் என மொத்தம் 55 பேருக்கு சுமார் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் கோபிநாதன், திருநள்ளாறு கள ஆய்வாளர் மாரியப்பன், பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன், அரசு அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு 1 முதல் 3வது தவணை என 37 பயனாளிகளுக்கு தவணைத் தொகை பெறும் அரசாணையை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சி குடிசை மாற்று வாரிய நிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் கலந்து கொண்டார்கள். கண்டமங்கலம் ஒன்றியம் மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக நாளில் 6ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து யாத்ராதானம் மற்றும் புனித நீர் கலசங்களை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் சிவஸ்ரீ விரட்டநாத சிவாச்சாரியார் தலைமையில் ராஜகோபுரம் மற்றும் விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியே வாங்க. கோயில் கிட்ட வந்து குழந்தைகளை யாரும் கூட்டத்தில் கூட்டிட்டு போவாதீங்க. தயவுசெய்து எட்ட இட்டிட்டு வந்துருங்க. தற்போது நெரிச்சிக்காம பொறுமையாவே போயிட்டு சாமி தரிசிக்கலாம். தயவுசெய்து பக்தர்கள் கூட்டம் நெரிச்சு. புதுச்சேரி ஓசுடு தனியார் மருத்துவமனை மற்றும் கல்லூரி அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பதாக வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபர்களை பிடித்து விசாரித்தனர். அதில் அம்மனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த செல்வகுமார், ராதாபுரம் வாட்டர் டேங்க் தெருவை சேர்ந்த மோகன்ராஜ் ஆகியோர் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் சோதனை செய்ததில் 100 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து செல்வகுமார், மோகன்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், ஒரு மொபைல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் தொகுதி சுல்தான்பேட்டையில் அரசின் மூலம் வழங்கப்படும் இலவச போர்வை, காலணிகளை முதியோர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் யூனஸ் பாய் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஜேவிஎஸ் நகரில் வசித்து வரும் ஜோதி என்பவரின் வீட்டிற்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பு திடீரென புகுந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டினர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் கோபி பாதுகாப்பான முறையில் சாரைப்பாம்பை பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு பாதுகாப்பாக வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். வனத்துறை ஊழியரின் விரைவான நடவடிக்கைக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.